உங்க வீட்டுக்காரர் திட்டாரு அவ்வளவுதானே. விடு உஷா, இதுக்கெல்லாம் போய் அழுகாத. வீட்டுக்கு வீடு வாசப்படி. உனக்கு அக்கான்ற முறையில உனக்கு ஒரு சில அறிவுரைகளை சொல்றேன் உஷா, கேட்டுக்க. சொல்லுங்கக்கா. எதையும் யார்கிட்டையும் எப்பயுமே நீ எதிர்பார்க்காத. அடுத்தவன் உன்னைய பத்தி என்ன நினைப்பான்னு நினைக்காத. ஏன்னா இந்த உலகம் நம்ம வாழ்ந்தாலும் பேசும், நம்ம தாழ்ந்தாலும் பேசும். ஆமாக்கா, கரெக்ட் தான். யாருக்காகவும் உன்னை எப்பயுமே நீ மாட்டிக்காத. நீயாவே இரு எப்பயுமே. என்ன நடக்குவீங்க? உபதேசம்லாம் முடிஞ்சிருச்சா? வா சின்ன பொண்ணு. அடடே, கையில என்னது? என் மாமியாவும் நாத்தும் வடையை வாங்கிட்டு வர சொன்னாங்கக்கா, அதான் வாங்கிட்டு போறேன். உனக்கும் வீட்டுக்கு போயிட்டு வடை கிடைச்சிரும். எங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு கிடைச்சுன்னு வையேன், ரொம்ப சந்தோஷம் சின்ன பொண்ணு. பாவம் இந்த உஷா அப்புறம் வடை சாப்பிடலையேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அக்கா, நான் வருத்தப்படுவேனா? பாத்தியா சின்ன பொண்ணு? பாக்குறேன். உஷா கொஞ்சம் தள்ளு. அப்ப ஊருக்கு தான் உபதேசம். என்ன உபதேசம் சின்ன பொண்ணு? யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு ஊருக்கு மட்டும் தான் சொல்லுவீங்க, நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இவங்க ஃபாலோ பண்ற 2 பாயிண்டையும் அடுத்து சொன்னாங்களே, அதை விட்டுறாத சின்ன பொண்ணு. அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நமக்கு தேவையே இல்ல. நம்மள மாத்திக்கவே கூடாது, அப்படியே தான் இருக்கணும். அப்படித்தானே? ஆமா, கரெக்டா இருக்கா? அடி உஷா, இந்த பொம்பளை.